ஹாய் guys, வெல்கம் டு ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வெஜ் மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? வெஜ்ஜு என்ன மட்டனுன்னு சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது பலாப்பழத்தில் செய்கிற பிரியாணி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சோனா மசூரி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பலாப்பழம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தண்ணியில் இது அலசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. மட்டன் விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும். இதுக்கு மெயின் கொஞ்சம் ஃப்ரெஷ் கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழைய கர்டு வேணாம். இது ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கீ கூட போட்டிங்கன்னா நல்லா மேரினேட் ஆகும். இதில் புதினா அண்ட் கொத்தமல்லி அண்ட் ஃப்ரைடு ஆனியன் கூட போட்டு ஒரு 1/2 hour மினிமம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம ரைஸ் குக் பண்ணுறது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம தனியாக தான் ஒரு 80% குக் பண்ணதுக்கப்புறம் தான் இது தம் போட போகிறோம். அதனால ஒரு சைடில் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சாலும் பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 தண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே வடிக்க தான் போகிறேன், அதனால இது போடுறேன். எத்தனை பேருக்கு வடிக்க தெரியும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வடிக்க தெரியாது. அதனால நான் இந்த இது வாங்கியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யாராவது வேணும்னா வடிக்க தெரியாது பட் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் வடிக்கிற சாதம் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேவையான சாஜீரா, பட்டை, லவங்கம், இந்த பூ எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 சால்ட் வந்து அதில் பலாப்பழத்தில் ஆட் பண்ணோம்ல, மீதி சால்ட் வந்து நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு தெலுங்கானால ஒரு பிராமின் கல்யாணத்தில் சாப்பிட்டேன். அப்போ அதுலேருந்து நான் இந்த பலாப்பழம் பிரியாணி செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நாள் கழித்து நான் கூட செஞ்சேன், நல்லா வந்திருக்கு. அதனால தான் அந்த ரெசிபி உங்களுக்கும் காட்டுறேன். இது வந்து ஒரு 75 to 80% குக் ஆயிடுச்சு. நம்ம இது மேலே இருக்கிற பாத்திரம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தனியாக ஃபில்டர் ஆகிடும். ஸோ அது ஒரு சைடில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பலாப்பழம் வந்து குக்கரில் குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்த்து நம்ம தம் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கீ போட்டு தான் நம்ம அதை மேரினேட் பண்ணதுனால இதில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டு இப்போ மேரினேட் பண்ண அந்த மிக்சர் வந்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்க வேண்டாம். இன்கேஸ் யாராவது நீங்கள் இது ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இதுலேயும் பட்டை, 2 இலாச்சி, 4 லவங்கம், ஷாஜீரா இல்லைன்னா நார்மல் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய டொமேட்டோ இல்லை 2 மீடியம் சைஸ் கூட ஓகே. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம இது நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இது போட்டுட்டு ஒரு 10 minutes வந்து அந்த ஆயில் ஊஸ் அவுட் ஆகும்ல, அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் போதும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயில் மேலே வந்திருக்கும். இது கரெக்டான ஒரு இது. மீதி ஆயிலாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் நம்மளுக்கு தம் பிடிக்கும் போது அது அப்சார்ப் ஆகிடும். அதனால அது ஓகே. இப்போ நம்ம தம்முக்கு ஒரு பெரிய கனமான கடாயை வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட குக்கர் இருந்தாலும் ஓகே. எனக்கு இது ரொம்ப கனமாக கரெக்டாக நான் எடுத்த அரிசிக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால இது நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது மேலே நம்ம ஒரு 80% வரைக்கும் குக் ஆயிடுச்சுல சாதம், அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே ஃப்ரைடு ஆனியனு,
அண்ட் கொஞ்சம் வேணும்னா கொத்தமல்லி இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து சாதம் நல்லா வெந்துடும். அண்ட் கீழே இருக்கிற ஃப்ளேவர் கூட மீதி சாதத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நல்லா தம் ஆயிருக்கு. இது நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரைத்தா காம்பினேஷனில் சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது மிர்ச்சிக்கா சாலான்னு அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து ஆனியன் கூட சர்வ் பண்ணியிருக்கோம். பாருங்க, சாதமும் நல்லா வெந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த பீஸு காட்டுறேன். இது பார்க்கவே உங்களுக்கு மட்டன் மாதிரி தான் தெரியும். அண்ட் ஃப்ளேவர் அதை விட நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய வெஜ் டிஷ்ஷு. வெஜிடேரியன்ஸ் அப்போ அன்னைக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.